எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு ராசி அல்லது லக்னம் ஏதேனும் ஒன்று மகரமாக இருக்கும் போது இந்த பதிவில் பிப்ரவரி மாதம் 2024 எப்படிப்பட்ட கிரக அனுகூலங்களை பார்க்க முடியும் என்பதை பற்றிய பதிவு இது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மகர ராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரி 2024 என்பது உங்களுக்கு சாதாரண நிலையிலிருந்து மேம்படக்கூடிய நிலையை மெதுமெதுவாக நீங்களே உணரக்கூடிய காலத்திற்குள் செல்கிறீர்கள். பிப்ரவரி மாத துவக்கத்தில சூரியன் மகர சூரியனாக அஷ்டமாதிபதி ராசியிலே இருப்பார். மாதத்தின் பாதியிலே பிப்ரவரி 14 வாக்கிலே அவர் 2ஆம் இடத்திலே சென்று தனாதிபதியோடு சேர்ந்து செயல்படுவார். 2ஆம் இடத்திலே மூல திரிகோணத்திலே சனி பகவான் இருக்கிறார். இப்போது சற்று நீங்கள் எல்லா விஷயத்திலும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் முக்கியமான ஒரு ஆலோசனை வந்தாலும் கூட ஏதேனும் ஒரு சூழ்நிலை ஏதேனும் ஒரு மனநிலையிலே அதை ஏற்காமல் விட்டுவிடக்கூடிய மனநிலை என்பது ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து முதலிலே வெளிவர வேண்டும். நமக்கு எல்லாம் தெரிகிறது என்ற அந்த நோக்கம் சரிதான். இருந்தாலும் கூட எல்லாம் தெரிந்திருக்கும் நிலையில்தான் அதற்குள் ஒன்று தெரியாமல் இருந்துவிடும். ஆகையினால்தான் குரு பக்தி தேவை, நல்ல ஒரு ஆலோசனை என்பது தேவை. இப்போது உங்களுக்கு எல்லா நிலைகளிலும், மாணவர்களாக இருந்தால் கல்வி நிலை, திருமண மாணவர்களாக இருந்தால் வாழ்க்கை நிலை, குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த குழந்தை வரத்தை தரக்கூடிய நிலை, இவை எல்லாவற்றிலும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இவை எல்லாவற்றிலும் எல்லா நிலைகளிலுமே ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை உணரக்கூடிய மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு எது கூடுதலாக இருக்க வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை என்பது அதிகமாக இருக்க வேண்டிய மாதம். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் எப்படிப்பட்ட சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஏற்படும். தன்னம்பிக்கையின் மூலமாக எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடிய அற்புதம் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துல நிச்சயமாக ஏற்படும். மனநிலையை சீராக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்படி என்றால் இந்த அன்பு, பாசம், காதல் இவையெல்லாம் இந்த மனநிலைக்குள் கட்டுப்பட்டது. குடும்பத்திலே ஒரு சுப காரியத்திற்கான ஒரு ஏற்பாடு நடப்பதற்கு அற்புதமான வாய்ப்புகளை பிப்ரவரி மாதம் தருகிறது. உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ எல்லோரிடமும் ஒரு சுமூக உறவை நிச்சயமாக கையாள வேண்டிய மாதமாக இருக்கும். உங்களுடைய கோபத்தினுடைய உச்சம் சில சமயத்திலே வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குமானால் அதை வெளிப்படுத்தாமல் ஒரு அன்போடு பழகும் போது காரியம் உங்களுக்கு கைவசப்படும். நிச்சயமாக மற்றவர்களோடு பழகக்கூடிய நிலையிலே ஒரு அமைதி என்ற மனப்போக்கு உங்களிடம் இருக்க வேண்டும். மற்றவர்களோடு எந்த நிலையிலுமே ஏதேனும் வாய்த்தகிறாரோ வம்போ வீண் விவாதமோ வருகிறது என்றால் அதிலிருந்து விலகி இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். நிலம், வீடு, வாகனம் இவற்றை சார்ந்த விஷயங்களிலே விற்பது வாங்குவதிலே ஒரு வெற்றியை காண்பதற்கான மாதமாக இருக்கிறது. அதிலும் சற்று பொறுமையோடு நீங்கள் கையாளும் போது ஒரு கோபப்படாமல், சட்டென்று ஒரு முடிவை சொல்லாமல், சட்டென்று ஒரு முடிவை என்றால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசக்கூடாதே தவிர காலம் தாழ்த்தக்கூடாது. ஒரு முடிவை எடுக்கும் போது வெற்றி தரக்கூடிய மாசமாக இருக்கிறது. இப்போது பொருளாதாரம் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான விஷயம், முன்னேற்ற செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே முதலீடுகள் செய்திருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து லாபத்தை இதுவரை காண முடியவில்லை என்று வருத்தப்பட்ட நிலை மாறி லாபம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே உங்களுக்கு கண்கூடாக தெரிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. சொத்து சார்ந்த விஷயம் அல்லது புதிய முதலீடு சார்ந்த விஷயங்களில ஏதேனும் ஒரு திட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அனுகூல பலன்களை தரும். நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலிலே நிச்சயமாக ஒரு வெற்றி, தனலாபம் இருக்கும். அரசு வேலை அல்லது தனியார் நிறுவனத்திலே வேலையில இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை விட ஒரு நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்லை என்றாலும் இருக்கக்கூடிய நிலையிலேயே ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்தால் அதற்கான சிறிய முயற்சி, ஏதேனும் ஒரு விண்ணப்பம் அல்லது ஏதேனும் ஒரு வேண்டுகோள் வைத்தால் அது நிறைவேற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எது ஆனாலும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச்,
அதை எடுக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் கூட மெதுவாக முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. உங்களுக்கு இதுவரை வங்கி கடன் போன்ற விஷயம் கிடைக்காமல் இருந்தால் அது இப்போது நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியின் மூலமாகவே அது கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய உறவினர்களிடம், நட்புகளிடம் கூடிய வரை உண்மை பேசி விஷயத்தை சொல்லி புரிய வைத்து விடுங்கள். ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது என்றால் ஏதேனும் பகட்டிற்காக ஒரு பொய் சொல்லி அதற்காக மீண்டும் ஒரு பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அவர்களுடைய சுற்றத்தார், உறவினர், நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும் பட்சத்தில் செய்ய முடிந்தால் செய்யலாம், இல்லை என்றால் முடியவில்லை என்பதை வெளிப்படையாகவே சொல்வது என்பது உங்களுடைய குடும்பத்தின் அமைதி, சந்தோஷத்தையும் இது உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய குழந்தைகள் இவர்களெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை புரிந்து செயல்படக்கூடிய அமைப்பை இந்த பிப்ரவரி மாதம் தருகிறது. அதனால் உங்களுடைய மனதிலே மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த மாதம் காதல் சார்ந்த விஷயத்திலே துவங்கும் போதே, பிப்ரவரி மாதம் துவங்கும் போதே அதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளை தருகிறது. ஆகையினால் காதல் போன்ற விஷயத்திலும் கூட ஒருவரோடு ஒருவர் பரஸ்பரம் தேவையற்ற விஷயத்தை பேசுவதை விட ஆக்கப்பூர்வமான விஷயங்களின் மூலமாக வெற்றியை எப்படி பெறுவது என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது வருங்கால வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல இருப்பது என்பது அன்றாட வாழ்க்கையில ஏதேனும் ஆரம்ப நிலையில் ஏதேனும் சிறு சிறு உடல் உபாதைகளை தரும், சில வேலைகளை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். இது வெகு சில நாட்களிலேயே நிச்சயமாக முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய அமைப்பின் மூலமாக அதி தீவிர ஆற்றலை பெறுவீர்கள். ஆனால் இந்த ஆற்றலின் மூலமாக கோபம் போன்ற விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். காரணம், கோபம் அதிகமாகும் போது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் ஏற்கனவே இருந்தால் அது சற்று பிரச்சனைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகையினால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. மூட் ஸ்விங்ஸ் என்ற அந்த விஷயத்திற்கு ஆளாக கூடாது. சில சமயத்தில் ஏதேனும் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை, தலைவலி இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கெல்லாம் உடனடியாக மருத்துவம் பார்த்து சீர் செய்து கொள்வது, வேறு பல பிரச்சனைகளுக்கு உடல் நலம் வழிவகுப்பதிலிருந்து தவிர்த்துக் கொள்வதாக இருக்கும். பிப்ரவரி மாதத்திலே 2ஆம் வாரத்திலேயே செவ்வாய் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுகிறார். இதனால் தலைமை பண்பு, எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய துணிச்சல் என்பது வந்துவிடும். புதன் குரு இந்த இணைவு எப்படி இணைவு இருக்கிறது என்றால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பார்வை பலத்தினால் அற்புதமாக இருப்பதும், அதன் பின்பு சூரியன் புதன் இந்த இணைவு, இதனால் ஆதியோகம், நிபுண யோகம் போன்ற அற்புதமாக தலைமை பண்புகளோடு ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. ஒரு விவசாய பணிகளை இருக்கிறீர்கள் என்றால், பயிர் தொழில் செய்கிறீர்கள் என்றால் அற்புதம் நிகழும். அது மட்டுமல்ல, அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக கை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடும் அதோடு கூட ஒரு நரித்தந்திரத்தோடும் செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் குவித்து விடக்கூடிய அமைப்பை இது தருகிறது. இந்த பிப்ரவரி 2024 என்பது பல நிலைகளில நீங்கள் வெற்றிக்கான வழிகளை பார்க்கக்கூடிய அமைப்பு, அதை அனுபவிக்கக்கூடிய, அதை உணரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்துல பிப்ரவரி 2ஆம் பாதியிலே சூரியன் சனி பகவானோடு இணைந்து பயணித்து கடக்கக்கூடிய சமயம் என்பது இருக்கும். அப்போது தேவையில்லாமல் அரசு சார்ந்த விஷயங்களில் முரண்பாடு, உங்களுடைய தந்தை நிலையில இருப்பவர்களோடு முரண்பாடை தவிர்ப்பது என்பது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் எதையும் நீங்கள் சாதித்து விடக்கூடிய அசட்டு தைரியம் மட்டுமல்ல, அசாத்திய தைரியத்தையும் உங்களுக்கு தந்து அதில் வெற்றியும் தரக்கூடிய கிரக நிலைகள். மகர ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் பிப்ரவரியில 23ஆம் தேதி மாலை 7:25 PM முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி 8:11 காலை AM 8:11 AM வரை. ஆனால் இது மிகப்பெரிய அளவிற்கு உங்களை பாதிக்கப் போவதில்லை. இருந்தாலும் மிக முக்கியமான வாழ்க்கையிலே திருப்பு நிலைகளை தரக்கூடிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது ஒரு எச்சரிக்கையான ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பை தரும். இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம தினம் கூட பௌர்ணமியினுடைய வெளிச்சம் உங்களுக்கு அற்புதமாய் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும்.
ஆகையினால் சந்திரன் அருள் இருக்கும், தாயினுடைய அரவணைப்பும் ஆதரவும் இருக்கும். அதோடு கூட பெண்களுடைய ஆதரவின் மூலமாக ஒரு நல்ல உயரிய நிலைக்கு செல்வதற்கான வழிவகைகள் தென்படும். அதிகாலை விரைவிலே எழுந்து சூரியனுக்கு முன் எழுந்து சூரியனை வணக்கம் செய்தல், சூரிய நமஸ்காரம் செய்தல், சனி பகவானுக்கு எளிய மந்திரங்களை சொல்லுதல், சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு, சனி பகவானுக்கு எளிய தெரிந்த மந்திரங்களை சொல்வது சிறப்பை தரும். கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் பிப்ரவரி மாதத்தில் 6, 7, 14, 15, 16, 24, 25 ஆகிய தேதிகளில் சற்று கவனமாக இருப்பது, அதாவது இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அணுகும் போது சற்று விழிப்புணர்வோடு செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.